சனிப்பெயர்ச்சி 2025 சிம்மராசி அன்பர்களே. உங்களுக்கு இப்போ வரப்போகின்ற சனிப்பெயர்ச்சியிலே அஷ்டமத்து சனி ஆரம்பமாகின்றது. ஸோ அஷ்டமத்து சனிங்கிறது சில பேருக்கு 7.5 சனி மாதிரி, இல்லை 7 சனியை விட தாக்கம் ஜாஸ்தியாக கூட இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் சனி பலம் இல்லாமல் இருந்தாலோ, இல்லை சனியினுடைய பார்வைகள் விசேஷமாக இல்லைன்னா உங்களுக்கு நன்மைகள் குறைவாக கிடைக்கும், தீமைகள் கூடும். அதனால் பயந்துடாதீங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் எப்படின்னா, வரப்போகிற குரு பயிற்சியில் குருவால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கூடுதலாக கிடைக்கும். அதனால் சனி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் பல விஷயங்களில் குரு உங்களுக்கு கை கொடுப்பார். அதே மாதிரி ராகுகேது பயிற்சியிலையும் கேது உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை பண்ணுவார். பொதுவாகவே ஆரோக்கிய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ரிஸ்க்குமே எடுத்துடாதீங்க. இது மாதிரி வண்டி வாகனங்களில் போகும் பொழுது, ட்ரைவ் பண்ணும் பொழுது, வாகனங்கள் ட்ராவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். விரயங்கள் நிறைய வரும், அதை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. அது மாதிரி கடன் விஷயம், லோன் விஷயங்கள், ஏற்கனவே நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, புதுசாக லோன் வாங்க இருந்தாலும் சரி, கவனமாக இருக்கணும். அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும்தான் புதுசாக நீங்கள் லோன் வாங்குங்க. மற்றபடி தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாண விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இறங்கலாம். தசாபுத்தியும் சரியில்லை, உங்களுக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனியும் நடக்குதுன்னு சொன்னால் முடிந்த அளவில் கல்யாண விஷயங்களில் ஒன்று கவனமாக இருக்கணும், இல்லை தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிலருக்கு மந்த நிலைமையெல்லாம் இருக்கும், போட்டிகள் கூடும், திடீர் பிரச்சனைகள் எல்லாம் வரும். நல்லா போயிட்டுருக்கும் பிஸ்னஸ், திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். அதனால் இருக்கிறத காப்பாற்றிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம், விசேஷமானது. புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா வேணால் ரிஸ்க் எடுக்கலாம். அப்படி இருந்தாலுமே உங்களுடைய ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டை பாருங்கள். மாணவர்கள் ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய காலம். நிறைய தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். கூடுதல் உழைப்பு தேவை, கூடுதல் முயற்சி தேவை, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப தேவை. கலைஞர்கள், சினிமா, சின்னத்திரை, நாடக கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், இவங்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் வரும். ஆனால் சில வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் உங்கள் கை நழுவி போகும். உங்களுடைய நண்பர்களே சில நேரத்தில் எதிரியாக மாறுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. இதே மாதிரி இந்த காலப்பகுதியிலே விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். இருக்கிறத காப்பாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், சேவைத்துறையில் பணியாற்றுபவர்கள், சர்வீஸ் செக்டர் அல்லது மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குரு பகவானால் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவன் ரொம்ப படுத்துகிறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை சிலருக்கு சேரும். அது மாதிரி வேலை இழந்தவர்கள் கூடுதல் முயற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு திரும்ப வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகாரிகளை பற்றி, இல்லை மேனேஜரை பற்றி கோஸ்ட் ஆஃப்டர் சொல்கிறது, கொசிப் பேசுகிறது, தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறது எல்லாமே நீங்கள் அந்த சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியில் தவிர்க்க வேண்டிய காலம். வக்ரமாக இருக்கும் பொழுது, அதாவது சனி வக்ரம் அடைகிற இந்த வருஷம் ஜூலைலேருந்து நவம்பர் மாதம் மட்டும், அதே மாதிரி அடுத்த வருஷம் 2026 ஜூலை டு டிசம்பர், இந்த காலப்பகுதி மட்டும் உங்களுக்கு சனியால் ஏற்படும் பிரச்சனைகள், தொல்லைகள் கொஞ்சம் குறையும். அதுக்காக 100% உங்களுக்கு மாறிடாது. பட் 30-40% உங்களுக்கு அதோடைய தாக்கம் குறையும். ஸோ இந்த மாதிரியான காலப்பகுதியான இந்த காலப்பகுதியிலே பெண்கள் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட பழகிறது, சோஷியல் மீடியாவில் இருக்கிறது, புது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த காலப்பகுதியிலே, சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியிலே உங்களுக்கு தீமைகள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. பிருத்திங்கிராதேவி வழிபட்டு பிருத்திங்கிராதேவிக்கு நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தசி, நவமி
இந்த மாதிரி நாட்களில் வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த நாட்களிலே வந்து ஹோமத்தில் பங்கு கொள்வதோ ஹோமம் செய்து கொள்வதோ உங்களுக்கு தாக்கத்தை குறைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி சிம்மராசி அன்பர்களுக்கு 40% நன்மைகளையும் 60% தீமைகளையும் கொடுக்கும். உங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.